மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் ஒரு நிலையா இருக்கணும், உடலுக்கு ஒரு உருவ அமைப்பை கொடுக்கறதுக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எலும்புகள் ரொம்ப அவசியம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இந்த எலும்புகள் வலிமையா இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா எலும்புகள் வலிமை இல்லாம தான் நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, எலும்புகள்ல தேய்மானம், நடக்கும்போது கலுக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, லிகமெண்ட் எல்லாமே ரொம்ப பெயினா இருக்கு, அதுக்கப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிட் இல்ல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வருது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மெனோபாஸ் டைம்ல பெண்களுக்கு அந்த மாதவிடை நிற்கும் தருவாயில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு தேய்மானம் இருக்குங்க. கழுத்துல வந்து எனக்கு செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் இருக்கு, அதுல கரெக்டா எக்ஸ்ரேலயோ இல்ல ஸ்கேன் ரிப்போர்ட்லயோ பார்த்தோம்னா ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதுல நிறைய பேருக்கும் பார்த்தோம்னா எனக்கு வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு, கால்சியம் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்பதாங்க நடந்து போன, லைட்டா விழுந்து உடனே பிராக்சர் ஆயிடுச்சு, இப்ப என் குழந்தை மேல இருந்து 2 படி மேல இருந்து தான் குதிச்சான், உடனே வந்து பிராக்சர் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான நிறைய பேரை நம்ம இப்ப பார்க்க முடியுது. முன்னாடி போன ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தோம்னா கூன் கூட இல்லாம ரொம்ப வேகமா நடக்கக்கூடிய நிறைய தாத்தா பாட்டிங்களை இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியுது. தலையில ஒரு வெயிட் சுமைய வச்சுப்பாங்க, கையில ஏதாவது ஒரு பொருளோ பேக்கோ வச்சுக்கிட்டு வேகமா நடப்பாங்க, எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும். சோ அவங்க நடைக்கு இப்போ நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களாம் எலும்புகள் ரொம்ப வலிமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சாப்பிடுற உணவுகள் அந்த அளவுக்கு இல்ல, சத்தான உணவுகளை நம்ம எல்லாமே மறந்ததுதான் ஒரு முக்கியமான காரணம். எலும்புகளோட வளர்ச்சிக்கு முக்கியமாக நமக்கு தேவையானது கால்சியம், சுண்ணாம்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகள், காய்கறிகள், கீரைகள், நம்ம உணவோடு சேர்த்து புகுத்தி வச்சிருந்த சில விஷயங்களும் நம்ம மறந்துட்டோம். இதோட சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மெக்னீசியம், ஜிங்க், ஃபோலேட், இது எல்லாமே நமக்கு முக்கியம், எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லலாம். குழந்தை பருவத்துல இருந்தே இது எல்லாமே சத்தான ஒரு நியூட்ரிஷன் இல்லாம இருக்கிறதுனால தான் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏற்பட்டு அதனால் எலும்புகளில் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுறத நம்ம குழந்தைகளுக்கு பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம உணவுல கீரைகளை டெய்லி உணவுல சேர்த்துக்கணும். அதுல கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடியதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், வெந்தயக்கீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்கு, அதுதான் தவசி கீரைன்னு நம்ம சொல்றோம். இந்த மல்டி விட்டமின் கீரையை நம்ம எடுக்கும் பொழுது உடல்ல எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் இது குறைவாக இருந்தாலும், விட்டமின்ஸ் நமக்கு குறைவாக இருந்தாலும், முக்கியமா விட்டமின் B12 நிறைய பேருக்கு குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி விட்டமின் E டிஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் A டிஃபிஷியன்சி இருக்கு, கண்கள்ல குறைபாடு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த தவசி கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். தினமும் இந்த தவசி கீரையை எடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து முக்கியமாக கரிசலாங்கண்ணி கீரை, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கணும். இதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிருச்சு, என்ன ரீசன்னு தெரியல, அதாவது நீ ஜாயிண்ட்ல சொல்லுவாங்க ஃப்ளூயிட் குறைஞ்சிருச்சு, இன்ஜெக்ஷன் மூலமா நம்ம வந்து ஃப்ளூயிட் அகைன் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கும். நிறைய பேர் இப்ப எல்லாமே நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியே பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நடக்கும்போது எனக்கு வந்து கலுக்குன்னு சவுண்ட் வருது. இப்போ கிரிப்டேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம வந்து மூட்டுகளை கை வச்சு மூட்டுகளை அசைச்சு பார்த்தோம்னா உள்ள வந்து கருக்கு நமக்கு சவுண்ட் தெரியுது, நம்ம கைகள்ல வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரியும் எலும்புகள்ல தேய்மானம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வரணும். தினமும் சிறுதானியங்களை முக்கியமாக கேழ்வரகு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடுத்தது கம்பு, இது இரண்டுமே ஏதாவது ஒன்று உணவில் தினமும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுல முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேழ்வரகு உணவில் நிறைய எடுக்கும் பொழுது நமக்கு இரும்பு சத்து உடல்ல அதிகமா கிடைக்கும், சுண்ணாம்பு சத்து, கால்சியம் கேழ்வரகுல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு, அதிகமான நார்ச்சத்தும் இருக்கு. கேழ்வரகு உணவில் தினமும் நம்ம சேர்க்கும் பொழுது குடல் பகுதியில நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குணமாகும். முக்கியமாக மலச்சிக்கல் குணமாவதோடு மட்டும் இல்லாம மலக்குடல் பகுதியில வரக்கூடிய கேன்சர், ரெக்டல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர் நிறைய பேருக்கு இருக்கிறதும் தவிர்க்கப்படுது. இதனோட கம்பும் சேர்த்து நம்ம உணவில் எடுத்துட்டு வரும்போது கால்சியம் உணவில் அதிகமாக கிடைக்கும். கீரை வகைகளோடு நான் சொன்ன இந்த சிறுதானியமும் உணவில் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமா சொல்லணும்னா உளுந்து, கருப்பு உளுந்து உணவில் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அதுல முக்கியமாக பெண்கள் இந்த கருப்பு உளுந்து தோலோட நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கருப்பட்டி சேர்த்து
இதை தினமும் நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு உளுந்தோட கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு சத்து மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு இது சூடா நம்ம நெய் விட்டு வெல்லம் சேர்த்து நம்ம உருண்டைகள் மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்ல பாலோடு சேர்த்து காய்ச்சி நம்ம கஞ்சி மாதிரியும் குடிச்சிட்டு வரலாம். எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு சித்த மருத்துவத்தில் நம்ம இன்னும் சிறப்பான பல மருந்துகளை கொடுக்கிறோம். அதுல முக்கியமா பற்ப வகைகள் நம்ம சொல்லலாம். இந்த பற்ப வகைகள் சொல்லும் போது முத்துச்சிப்பி, சங்கு பருப்பம் இந்த மாதிரி பற்ப வகைகளை நம்ம தேனோடு இல்ல நெய்யோடு இல்ல இதற்கான தகுந்த சூரணங்களோடு நம்ம கொடுக்கும் பொழுது எலும்புகள் வலிமையாக இருக்கும். தினமும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் அளவு கரெக்டா இருக்கா, நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல நிறைய நார்ச்சத்து இருக்கா, கால்சியம் இருக்கான்றது நம்ம பாத்துக்கணும். அதுல முக்கியமாக கொத்தவரங்காய், சுண்டைக்காய். நிறைய பேர் இந்த காயை மறந்துருப்போம். கொத்தவரங்காய் தினமும் உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சுண்டைக்காயில அதிகமான இரும்பு சத்தோடு சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கு, கால்சியமும் அதிகமா இருக்கிறதுனால சுண்டைக்காய் உணவில், பச்சை சுண்டைக்காய் அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரணும். இதே மாதிரி நம்ம முருங்கை விதைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். நிறைய ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும். ஒலிகோஸ்பெர்மியா இல்ல ஏசோஸ்பெர்மியா கண்டிஷன் இருந்தாலும் கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நல்லா பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் நிச்சயமாக கம்மியா இருக்கும். இதை நிவர்த்தி செய்யணும்னா முருங்கை விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். முருங்கை விதைகளை நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு நெய்ல வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ 100 கிராம் அளவுக்கு முருங்கை விதை பொடினா 10 கிராம் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாலோடு கலந்து நம்ம டெய்லி நைட்ல ஆண்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இல்ல விந்தணுக்கள் எண்ணிக்கை, கால்சியம் குறைபாட்டினால் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு மிகுந்த சிறந்த தீர்வாக இருக்கும். எனக்கு நடக்கும் போது கலுக்குன்னு சவுண்ட் வருது, ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஜாயிண்ட்ல எனக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எலும்பு தேய்மானம் இருக்குன்னா உடனடியாக உணவு முறைகளோட நம்ம சித்த மருந்துகள் எடுக்கணும். நான் சொன்ன இந்த குறிப்புகள் ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா தகுந்த சித்த மருத்துவர் அணுகி சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது இதற்கான சிறந்த தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.